மக்களே, ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. கிராஜுவேஷன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், இல்ல ஐடி, இல்ல சைபர் செக்யூரிட்டில முடிச்சிருக்கீங்க. இல்ல 3 இயர் பிசிஏ டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா, டெலாய்ட்ல ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலாய்ட் அப்படின்னு சொல்றது வந்து டாப் எம்என்சி கம்பெனி. இந்த கம்பெனில அவ்வளோ சீக்கிரத்தில ஹையரிங் வராது. இந்த தடவ நல்ல ஒரு ஹையரிங் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுவும் நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி இல்ல சைபர் செக்யூரிட்டிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஜென்ரலா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த செலக்ட் பண்ற கேண்டிடேட் வந்து அப்ரென்டிஸ்ஷிப் ஆக்ட்க்கு கீழ அப்ரென்டிஸ்ஷிப்பா தான் ஹையர் பண்ணுவாங்க. மத்த எப்படியும் ஹையர் பண்ண மாட்டாங்க. அண்ட் 1 இயர் புரொபேஷன் பீரியட் இருக்குது ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஜாயினிங். அதாவது நீங்க இந்த மாசம் பிப்ரவரி 1 மந்த் ஜாயின் பண்றீங்கன்னா, 2026ல ஜாயின் பண்றீங்கன்னா, அடுத்த 2027 பிப்ரவரி வரைக்கும் நீங்க புரொபேஷன்ல தான் இருப்பீங்க. இப்ப மத்த கம்பெனிலாம் நீங்க போனீங்கன்னா, ஒரு 6 மாசம் தான் புரொபேஷன்ல வச்சிருப்பாங்க. இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் 1 இயர் புரொபேஷன்ல வச்சிருக்காங்க. அண்ட் இன்டர்பர்சன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்ல பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. மாடரேட் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டு ஐடென்டிஃபை ஏரியாஸ் ஆஃப் கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். இந்தந்த ஏரியாலலாம் இம்ப்ரூவ் ஆகணும்னா, அந்தந்த ஏரியால என்னென்ன ஏரியால இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸெல் அண்ட் பவர் பாயிண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஷுட் பி கிளையன்ட் சென்ட்ரிக் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் ஹை சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அட்டென்ஷன் டு டீடைல் அண்ட் ப்ராசஸ் அடரண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் மாடரேட் ஸ்கில் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் அண்ட் எஸ்கியூஎல், நெட்வொர்க்கிங் கான்செப்ட். இதுல எல்லா ப்ரோக்ராமிங்லும் நீங்க பயங்கரமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாவே அவங்க அந்த ஸ்கில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா டைப் ஆஃப் கிளையண்ட் பார்ட்னரையும் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுல வந்து நெறைய ஷிஃப்ட் டைமிங் இருக்கும். இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட் டைமிங்கும் இருக்கும். எல்லா ஷிஃப்ட் டைமிங்க்கும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எஜுகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன குடுத்துருக்காங்கன்னா, 3 இயர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எனி காம்பினேஷன் வித் கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி அண்ட் சைபர் செக்யூரிட்டில முடிச்சிருக்கணும். அண்ட் 3 இயர்ஸ் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசிஏ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி அண்ட் சைபர் செக்யூரிட்டி முடிச்சிருக்கணும். த இயர் ஆஃப் கிராஜுவேஷன் ஷுட் பி 2026. அதாவது 2026ல தான் நீங்க படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கணும். 2025ல நான் முடிச்சுட்டேன். 6 மாசம் கழிஞ்சிருச்சு. இப்ப நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா, ஓப்பனா சொல்லணும்னா அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க 2026ல கிராஜுவேஷன் முடிக்க வச்சு தான் அப்ளை பண்ணணும். அண்ட் 60% ஆஃப் உங்களோட பெர்சன்டேஜ் எடுத்துக்கணும். அண்ட் சிஜிபிஏ எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நோ ஆக்டிவ் பேக்லாக்னா எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ சொல்றீங்களே, சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3.25 லேக் பெர் annum, அதாவது 3,25,000 உங்களுக்கு சேலரி பேக்கேஜா கொடுப்பாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன சேலரி பேக்கேஜ் இவ்வளோ கம்மியா இருக்கு. பட் இனிஷியல் ஃபேஸ்ல இந்த சேலரி கொடுக்கறதே நல்ல விஷயம். ஸோ சேலரி பேக்கேஜும் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, பிசிஏ முடிச்சிருக்கீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மறக்காம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. லிங்க் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, என் கமெண்ட்ல நீங்க இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுதோ அவங்க ஷேர் பண்ணுங்க.